ஹாய், வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா, இறால் அல்லது செம்மீன் சொல்லக்கூடிய கருவாடு துவையலும் கருவாடு பொடியும் தான் பண்ண போகிறோம். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, அதுக்கான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். நான் இறால் நான் கழுகி ரெடியாக்கி வச்சுருக்கேன். ஒரு 500 கிராம்ஸ் இறால் இருக்குது. நம்ம பொடியும் பண்ண போகிறோம், துவையலும் பண்ண போகிறனால நான் 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வறுத்துட்டு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளியும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு போதும். அப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடிக்கும் துவையலுக்கும் சேர்ந்தாப்படி நான் 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு அனுசரித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம இதை வறுத்து எடுக்கணும். ஸோ நம்ம வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே பாத்திரத்தில் தேங்காவும் வரமிளகா அதெல்லாம் கொஞ்சம் சூடாக்கி நம்ம எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். இறால் வறுத்த பாத்திரத்துலேயே நம்ம வரமிளகா வறுத்தரலாம். இதிலே வெங்காயத்தையும் போட்டு சூடு பண்ணிடுங்க. வறுத்த வெங்காயத்தை எடுத்துருங்க. இதில் தேங்காய் போடும்போது எண்ணெய் வேண்டாம், அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் வறுத்து எடுத்துட்டேன். அடுத்து நம்ம தேங்காய் இது கூட சேர்த்துடலாம். தேங்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்துருங்க. தேங்காயோட கலர் மாறிச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். அப்போ நல்ல டேஸ்ட் இருக்கும், பொடிக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பொடி பண்ணுறதுக்கான எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம துவையல் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம். ஸோ நான் 2 பாகமாக பிரிச்சிருக்கேன். அப்போ பொடி பண்ணுறதுக்கு நமக்கு இறால், அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் வரமிளகா, வறுத்த கருவேப்பிலை, இது மட்டும் போதும். பொடி பண்ணிடலாம். பொடிக்கு தேவையானதெல்லாம் நம்ம மிக்சியில் சேர்த்து கொடுத்துடலாம். மிக்சி ஜாரில் ஸோ நம்ம பொடி பண்ணுறதுக்கு எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்து கொடுத்துட்டோம். அது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பொடி பண்ணிடலாம். எல்லாம் அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா உதிரி உதிரியாக நமக்கு அந்த இறால் பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் பண்ணுறதுக்காக தேங்காய், அதுக்கப்புறம் வரமிளகா, இஞ்சி கொஞ்சோண்டும், சின்ன வெங்காயம், புளி இதை ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை குறைன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம இறாலை சேர்த்து அரைச்சிடலாம். ஸோ துவையல் பண்ணுறதுக்கு நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். ஸோ நம்ம இறால் துவையில அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க, நம்ம இறால் பொடி அதுக்கப்புறம் இறால் துவையல் ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடியது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. இதில் விட்டமின் ஏ, டி, அதுக்கப்புறம் விட்டமின் B12 இருக்கு. அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறனாலையும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும், ஸ்கின் வீக்னஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹேர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது உதவுது. பார்த்தீங்கன்னா இறால் பொடி அதுக்கப்புறம் இறால் துவையல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுல இருக்க மருத்துவ குணங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப ஈஸியாவும் சீக்கிரமாவும் செய்யக்கூடியது. ஸோ உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க. இது இறால் கருவாடு. இதை நான் முன்னாடி சொன்னேன்னு தெரியல. ஸோ கருவாடு வச்சுதான் நம்ம பொடியும் துவையலும் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. ஆரோக்கியமாக சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இது மாதிரியான ஹெல்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு சத்தான சமையல் குறிப்போட பார்க்குறேன். பை பாய்.